இது அடிப்படையில் சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டமாக இருந்தாலும் இது ஒரு அரசியல் நிகழ்வு தான். ஒரு கட்சி சார்பாக தான் போகிறேன். ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் மாநாட்டில் தொடங்கி பரப்புரை வரை கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதுக்கு பிறகு 6 மாவட்டங்கள் நடந்த கூட்டம். ரசிக்கிறார்ல. உங்களுக்கு கொடுத்த டைமிங் வந்து 2:45 மணிக்கு 8:45 மணி காலையில் திருச்சியில் கொடுத்தா, இங்கே நாமக்கல்லில் 8:45 கொடுத்தா 8:45 தான் இங்கேருந்து வீட்டில் வந்து புறப்படுறேன். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனோபாவம்? கொடுத்த டைம் 3லேருந்து 10, 7 மணி நேரம் கொடுத்துருக்கான் கரூரில். அவங்க சோஷியல் மீடியாவில் 12 மணிக்கு எல்லோரும் வாங்க வாங்கன்றாங்க. கூட்டத்தை சேர்க்கறது 7 மணி நேரம் தன்னை பார்க்க ஒரு கூட்டத்தை காக்க வச்சுட்டு அவர் வர்றாருன்னா இவர்கள் மனிதர்கள் தானே என்ற கேள்வி தான் நமக்கு எழுகிறது. நம்ம டைரெக்டாக சிஎம் ஆயிடணுன்ட்டு வரீங்க. ஆனால் உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து 100% அரசியலுக்கு பொருந்தாததாக, பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒருவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் விஜய். அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணி அவர் போடுறாரு. ஜெயலலிதாலாம் லைட்டை போட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். எனவே இதெல்லாம் நிறைய நம்ம பேசிட்டோம்.